அப்ப பாருங்க, ரட்சிப்பு தேவனோடு நாம் உட்காரக்கூடிய ஒரு மாபெரும் ஸ்லாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறது. நீங்க இந்த உலகத்துல இங்க இருக்கிறீங்க, பூமியில. அதே நேரத்துல தேவனுடைய வலது பார்சத்திலே நீங்கள் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு உன்னதமான இடம், ஒரு வல்லமை வாய்ந்த இடத்துல, ஒரு பவர்ஃபுல் பொசிஷன்ல நீங்கள் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அவர் சொல்றாரு, நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். ஒரு நாள் புசிச்சுட்டு இன்னொரு நாள் வேற இடம் இல்ல, எப்பவுமே நீ என்ன பண்ணுவ? என் பந்தியில நித்தம் அப்பம் புசிப்பாய். இதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு கூட 8ஆம் வசனத்துல அவன் சொல்றான், அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதுக்கு உமது அடியான் எம்மாத்திரம். பாருங்க, நிறைய கிறிஸ்தவர்களுக்கு கடவுள் இவ்வளவு பண்ணியிருந்தாலும் கூட, கர்த்தர் இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தாலும் கூட, அவங்க என்ன பண்றாங்கன்னா தங்களை பற்றி ஒரு ரொம்ப டீப் லோ எஸ்டீம்ல தான் வாழ்ந்து கொண்டு இருக்கான். நான் அந்த அளவுக்கு நல்லவன் இல்லைங்க, நான் ஒரு பெரிய பாவி, நான் மோசமான ஆளு, நான் அந்த அளவுக்கு சரியானவன் கிடையாது, நான் ரொம்ப தவறுகளை பண்ணிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு லோ எஸ்டீம்ல, டீப் லோ எஸ்டீம்ல அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இவன் சொல்றான், நான் எல்லாத்தையும் திரும்பி தரேன், நான் உனக்கு தயவை காண்பிக்கிறேன். இதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகும், செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான்.